ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்ம சென்னையிலிருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பன் பட்டர் ஜாம். ராகவ் மிர்தாத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். பிக் பாஸ் ராஜு முதல் முறையாக திரையின் நாயகனாக, கதையின் நாயகனாக நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய அறிமுகப்படம் இது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது, இந்த படம் எதை பற்றி பேசுகிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ராஜு வந்து திரைக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பண்ணார். இப்போ நெல்சன் இருக்கார் இல்லையா, அவர் மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாலும் கூட பிக் பாஸ் வந்து அவருக்கு பெரிய புகழை பெற்று தந்துச்சு. அவர் கதையின் நாயகனாக வரணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இப்போ பன் பட்டர் ஜாம் மூலமாக திரையில் வந்து அறிமுகமாகி இருக்கிறார். சின்ன திரையில் அறிமுகமானாலும் கூட பெரிய திரையில் முதன்முறையாக கதையின் நாயகனாக அறிமுகமாகிருக்கு. எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா, உண்மையிலே வந்து ராஜு வந்து இந்த படத்தை வந்து தாங்கியிருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கு முன்பாக இந்த படத்துடைய கதை என்னன்னு நம்ம சொல்லுவோம். ஒன்றும் இல்லை, முக்கோண காதல், நாற்கோண காதல், ஐங்கோண காதல். அது மட்டும் இல்லை, இந்த திரைப்படம் பேசக்கூடிய விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுது. இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினருக்கு ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி கூட சொல்லுவேன். ஏன்னா கண்ணெதிரே தோன்றினாலும் ஒரு படம், அந்த படத்தில் வந்து நட்புன்னா அதில் வந்து காதலே வரக்கூடாது. புது வசந்தம்லேருந்து விக்ரமன் படங்கள்லேருந்து நிறைய இடங்களில் வந்து நட்பு அப்படின்னா அதில் காதலே வரக்கூடாது. நட்புனா நட்பு பியூராக இருக்கணும்ன்ட்டு நிறைய விவாதங்கள்லாம் 1990களிலிருந்து 2000 வரையிலும் இருந்தது. ஆனால் இந்த திரைப்படம் பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் பேசுது. ஸோ அது என்ன பேசுச்சு, ஏது பேசுச்சு அப்படின்றது தான் இந்த திரைப்படத்துடைய கதை. நான் வந்து சஸ்பென்ஸில் வந்து கதையில் வந்து எல்லாத்தையும் உடைக்க விரும்பல. ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ இப்போ ராஜு கதாபாத்திரங்கள் இவங்களாம் எப்படி நடிச்சிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ராஜு படத்தை வந்து தாங்கி நிறுத்துறாரு. நடிப்பு மிக அழகாக வருது. காரணம் என்ன, ராஜு அதுக்கப்புறம் அவங்களுடைய சரவணன் ஒரு பையன், அவர் வந்து கதாபாத்திரம், ரெண்டு பேரும் வந்து மழையில் வந்து பேசுகிற ஒரு ஷாட் ஒன்று இருக்கும். சிங்கிள் ஷாட் பண்ணியிருப்பாங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து உடஞ்சதுக்கப்புறம் ராஜு போய் தனியாக அழகிற இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு படத்தில் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சரியாக வந்துடுச்சுன்னா அந்த படம் ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நிறைய தமிழ் திரைப்படங்களில் ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் ஹீரோயினோட இன்ட்ரொடக்ஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. முக்கியமாக ராஜு வந்து ஒரு டயலாக் வந்து கடகடன்னு பேசி தடுமாறி நிற்கவும், கேமரா வந்து ஹீரோயினுக்கான ஃபேஸுக்கு வரவும், நிவாஸ் பிரசன்னா வந்து அதற்கான பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஆப்டாக பொருந்திருந்தது. இந்த படத்தில் வந்து பாபுகுமாரோடைய ஒளிப்பதிவும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா எல்லா ஃப்ரேமுமே பளிச்சு இருந்தது. உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட் வந்து சப்வேல ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. சப்வேல வந்து ரெண்டு கேரக்டரை வச்சுக்கிட்டு சப்வேல வந்து போகிற ஒரு பைப் லைன் உடஞ்சி அதுலேருந்து தண்ணி அடிக்குது. அந்த தண்ணி அடிக்கிறது மூலமாக ஒரு லஸ்ட் அண்ட் லவ் ஃபீலிங்கை வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி எப்படி நைட்டு தான் எடுத்திருப்பாங்க, மேலேருந்து டே லைட் சோர்ஸ்லாம் கொடுத்து அந்த சப்வேவை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்னிக்கலாகவும் படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. ஸோ ராஜு வந்து படத்தை தாங்கியிருக்காருன்றதில் மாற்றுக்கிறதுல சின்ன பஞ்ச், அவருடைய பஞ்ச் வந்து படத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பியூட்டிஃபுல். அடுத்தது வந்து பவ்யா தரிகா, அவங்க வந்து ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்க. முக்கியமாக ஜோ படம், ரியோராஜ், அதில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்க வந்து ஒரு காலேஜ் ரன் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கும் அவங்க பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன மெல்லிய உணர்வுகளை வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனில் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி ரெண்டு பேருடைய மிஷின் ஷாட் மாதிரி ஒரு ஷாட் ஒன்று கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேருடைய ஐடி கார்டு தொங்கும். இந்த பக்கம் வந்து ஹீரோயின், ராஜு வந்து லாங் ஷாட்டு, அதுக்கப்புறம் வந்து மிட் ஷாட்டு, அது மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பானிபூரி சாப்பிட்றதுக்கான ஒரு 2 ஷாட் ஒன்று இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த வீட்டை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷினி அண்டு சரண்யா பொன்வண்ணன் அண்ட் சார்லி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சின்ன பஞ்சு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. உதாரணத்துக்கு வந்து சார்லி வந்து இந்த மாதிரி நிறைய பூச்சிக்கடிலாம் நான் பார்த்துருக்கேன்டா அப்படின்னு சொன்னது, அம்மா வந்து கேன்சர் வர வரையிலும் வெயிட் பண்ண மாட்டாடான்னு பேசுகிற டயலாக்கு, நான் ஒரு நாள் தட்டி போடாமல் வருவேன், அன்றைக்கி வந்து மொத்தமாக செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சின்ன பஞ்சஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததாக இன்னொரு ஹீரோயின் வந்து ஆத்யா பிரசாத், அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவன் வந்து சிகரெட் நிறைய அடிக்கிறான்னு நினைக்கிறேன்டி அப்படின்னு, அவன் என்ன உன்னையே கிஸ் பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரியான டயலாக்ஸு. அதாவது மணிரத்னம் படங்களில் வந்து துடுக்குத்தனங்கள் நிறைந்த ஹீரோயின் ஒன்று இருக்கும்ல,
ஒரு எலி 2 எலி 3 எலி 4 எலி 5 எலி, நான் அஞ்சலின்னு சொல்கிற மாதிரியான துலுக்குத்தனம் நிறைந்த ஒரு பெண்ணாக அவங்க பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து அதேமாதிரி அவருடைய லவ்வராக வர்ற பையனும் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அந்த முக்கியமாக அந்த ஹீட்டர் ரிப்பேர் பண்ணுற மாதிரி பண்ணுற இடம் வந்து தியேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த படம் வந்து டோட்டலாக எதை பற்றி பேசுனா, ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுனா, முன்னாடியே சொன்ன மாதிரி புது வசந்தம், கன்னியதிரிய தொழில்னாலாம் வந்து நண்பன்னா நண்பனாகவே இருக்கணும் அப்படின்றது இல்லை. அது வந்து உடைச்சது வந்து ஆஹா கல்யாணத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். என்னடி எப்போ பார்த்தாலும் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக, அதாவது புருஷன் வந்து ஃப்ரெண்டாக இருக்கணுன்றீங்க, ஆனால் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அந்த கான்செப்டை வந்து இவங்க வந்து ஒரு எலாபரேட்டாக பண்ணி எடுத்துன்னு போனது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி ஒரு டைலாக் வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டைலாகு. எஸ்பெஷலி ஒரு டைலாகு ராகவ் மிர்தாத் வந்து அவர் தான் எழுதி இயக்கியிருக்கிறாரு. அதாவது யாரோ ஒரு பொண்ணு, யார் வீட்டு பொண்ணோ நீ பேசிடுவல்ல, அவள் வந்து என்னை பிடிக்காமல் போகல, என்னை பிடிச்சி தான் அவன் என்னை லவ் பண்ணா, ஆனால் என்னை விட இன்னொருத்தனை பிடிச்சி போச்சு, அதனால் அவள் போயிருக்கா அப்படின்ற அந்த விஷயத்தை வந்து அதை டைலூட் பண்ணி அதை பேசுகிறது இருக்குல்ல, அது தமிழ் சினிமாவில் வந்து இதுதான் வந்து ஒரு திரைப்படம் வந்து செய்யணும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஹோட்டல் நீங்கள் சாப்பிடல, உங்களுக்கு வந்து ரசனையிலேருந்து எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. நான் வந்து இது வந்து சரி தப்புன்ற இடத்துக்கு நான் போகல, இதுதான் இயல்புன்றதை இந்த படம் எடுத்துரைக்குது. அப்போ அதை எப்படி வந்து நாயகனோ நாயகோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் ஆன் ஆகிறாங்க அப்படின்ற இடங்களாகட்டும். மிக முக்கியமாக விக்ராந்த் வந்து 2-3 சீன் தான் வராப்புல, ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அது உள்ள ஒரு க்யூட் ஸ்டோரி, அதில் ஒரு விஷயம் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்னென்னா, சின்ன சின்ன கிராஃப்ட்லாம் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது வந்து உண்மையிலே அசத்தலான ஒரு விஷயமாகவே நான் பார்க்குறேன். முதல் 10 நிமிஷத்துலேயே வந்து நம்மளை வந்து இந்த திரைப்படம் வந்து கவருது. காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல பிட்டு வந்து ஒரு பிட்டு வேறு பிட்டு, இன்னொரு பிட்டு, அந்த பிட்டுக்கு வந்து அந்த பேப்பர் நாப்கின் யூஸ் பண்ணுறதும் சரி, லவ்வர் கிடச்சிட்டா அப்படின்றதுக்கப்புறம் அந்த பேப்பர் நாப்கினை தள்ளி விடுறதும் சரி, ரசனையான விஷயங்கள். ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய பேப்பர் நாப்கின் வேணும் அப்படின்றது தான் நம்மளுடைய சஜஷன். இது ஒன்று. ரெண்டாவது, பிராஸ் ஸ்டாப்பை பற்றி ஒரு டாக் ஒன்று படத்தில் 2 பேரும் பேசுவாங்க, ஹீரோ ஹீரோயின். அப்போ வந்து இந்த பிராஸ் ஸ்டாப்புக்கு வந்து நிறைய பேப்பர் நாப்கின் யூஸ் பண்ணவனுக்கு தான் அந்த பிராஸ் ஸ்டாப்போடைய வேல்யூ தெரியும், யூனோ. ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு விஷயமாக சொன்னதும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஆக்சுவலாக படத்தில் வந்து பிரா, வெள்ளைச்சட்டி, அதுக்கப்புறம் வந்து சைடு ஸ்டாண்டு, இதை வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாத்த விட இறந்த காலம் அது வந்து முடிஞ்சிருச்சு, ஃப்யூச்சர் வந்து ட்ரீம் தான், ப்ரெசென்ட்டில் இருக்கிற வாழ்க்கையை வாழணுன்றதை வந்து ரொம்ப அழகாகவும் யதார்த்தமாகவும் சொன்ன வகையில் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் வந்து டிராகன் படத்தை வந்து ஞாபகப்படுத்துச்சு அப்படின்றத வந்து மாற்றுக்கிறதுல. ஆனால் இன்றைக்கி இந்த ஜென் தலைமுறையா அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பில் நிறைய குழப்பங்கள் இருக்கும் அவங்களுக்குள்ள. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் கல்யாணமே நடக்கூடாதுன்னாங்க. அப்புறம் 2000 வந்து ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு ஒன்று இருக்குல்ல. மேலை நாடுகளில் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெவ்வேறு இடங்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டாலும் கூட, நம்ம ஊரில் வந்து இதை பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு குற்ற உணர்ச்சி மைண்டில் ஏத்தன விஷயங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொண்ணு வந்து நான் வந்து ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் நான் வாழ்ந்தேன், என்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணவே முடியாது அப்படின்லாம் வந்து நம்ம ஆட்களுக்கு வந்து புகுத்தி வைக்கிறோம்ல. வாழ்க்கை அந்தந்த நேரத்து நியாயங்கள்னு ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி, வாழ்க்கை என்பது அன்றன்ற காலகட்டத்தில் அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை என்ஜாய் பண்ணுறதா வாழ்க்கைன்றதான் இந்த திரைப்படம் சொல்லியிருக்கு. இந்த படத்தில் மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னொரு ரிலேஷன் போகிறதுக்கு இருக்குல்ல, அதுக்கான வலுவான காட்சிகளை இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். நிவாஸ் கே பிரசன்னாவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்திற்கு பெரிய பலம். அதே மாதிரி ஜான் அப்ரஹாமுடைய எடிட்டிங், முக்கியமாக வந்து ராஜுவோட சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே கட் பண்ணியிருந்தாங்க. கலை இயக்குனர் சசிகுமார், அதாவது அந்த ஒரு விண்டோவில் வந்து செகண்ட் ஹீரோயினும் ராஜுவும் பேசுகிற ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அதே மாதிரி இந்த உடஞ்ச பாலம் இருக்குல்ல அடையாறில், அந்த விஷயங்கள் அதான் சின்ன சின்ன இடங்களே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்தது. இயக்குனர் ராகவ் மிர்தாத் வந்து ஏற்கனவே ஸ்க்ரீன் பிளேலாம் நிறையா பண்ணியிருக்காரு, ஃபீல் குண்டான ஒரு ஃபில்ம் இது. அது மட்டும் கிடையாது, பன் பட்டர் ஜாமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இன்றைய இளைய தலைமுறை ஒரு ரிலேஷன்ஷிப் குழப்பம்லாம் உங்களுக்கு இருக்குங்கள, அது தீரணும்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள், டோன்ட் மிஸ் இட். இந்த திரைப்படத்துக்கு ஜாக்கி சினிமாஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, மார்வலஸ், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், வாட் எவர் இட் இஸ். ஓகே, வேறு என்ன, சென்னை இங்கிலாந்து குளிர்லேருந்து சென்னை வெப்பத்தில் பேசிகிட்ருக்கோம். நான் செக்யூரிட்டியாக வேலை செஞ்ச
எல்ஐசிக்கு எதிர்க்க இருந்து இதை நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். பட் எனிவே ரொம்ப அற்புதமான ஒரு ஃபிலிம் அது. ஒளிப்பதிவாளர் கதிருக்கு நன்றி. உங்களுக்கு இந்த திரைப்படம் பற்றிய கருத்துக்களை இருந்தால் அது பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறியது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.